ஓம் ஜெய் ஸ்ரீரமணாய. பகவான் ஸ்ரீரமண மகரிஷி பக்திஞான இயக்கத்தின் ஆன்மீக அன்பர்கள் அனைவர்களுக்கும் எங்களுடைய மனமார்ந்த இனிய காலை வணக்கம். இந்த அக்டோபர் 14 செவ்வாய்க்கிழமை உலகத்திற்காக பிரார்த்தி, உன் பிரார்த்தனை நிறைவேறும் என்ற தலைப்பில் இன்று நாம் தியானிக்க இருக்கிறோம். நீ வேறு, இந்த உலகம் வேறு அல்ல, நீயே உலகம், உலகமே நீ. இந்த அகண்ட உலகத்தில் மற்ற ஜீவராசிகள் போல் நீயும் ஒரு ஜீவராசி. உலகத்திலிருந்து உன்னை நீ தனியாக பிரித்து கொள்ளாதே, துன்பப்படுவாய். உலக சேமத்திற்காக நீ பிரார்த்தனை செய், உன் பிரார்த்தனை எல்லாம் தானாகவே நிறைவேறும். நம் பெரியோர்கள் இதைத்தான் ஒரு மந்திரமாக நமக்கு சொல்லியிருக்கிறார்கள். வசுதேவ குடும்பகம், அதாவது வாசுதேவனுடைய குடும்பம் இந்த உலகம் என்று பொருள். சர்வே ஜன சுகினோ பவந்து என்றும் மந்திரமாக சொல்லி போயிருக்கிறார்கள். உலகத்தில் உள்ள எல்லா ஜீவராசிகளும் சுகமாக இருக்கட்டும் என்று சர்வேஸ்வரனுடன் வைக்கப்படும் பிரார்த்தனையாகும். இந்த வடமொழி பிரார்த்தனையே நம் தமிழ் முன்னோர்கள் யாதும் ஊரே யாவரும் கேளி, அதாவது எல்லா ஊரும் நம்மூர், எல்லா ஜீவராசிகளும் நம் உறவுகளே என்று கொண்டாடினார்கள். எவ்வளவு உயர்ந்த சிந்தனை பாருங்கள். அதனால்தானோ என்னவோ அவர்கள் வாழ்ந்த காலங்களில் தெய்வம் என்று தனியாக ஒன்று அவ்வளவாக தேவைப்படவில்லை. அந்த உயர்ந்த சிந்தனையே இறை சிந்தனை தானே. இன்று நாம் ஏன் அந்த பரந்த சிந்தனையை மறந்துவிட்டு தெருவுக்கு தெரு தனக்கென்று ஒரு தெய்வத்தை, ஒரு சிலையை வைத்து சிலைவின் பெயரில், மதத்தின் பெயரில் சண்டையிட்டு மடிந்து போகிறோம்? எங்கே நம் பரந்துபட்ட எண்ணம் கொண்ட பரம்பரை? எப்போது அந்த உயர்ந்த சிந்தனைக்கு நாம் உயர்த்தி கொள்ளப் போகிறோம்? எந்த புள்ளியில் நாம் தவறு இழைத்து விட்டோம் என்று சிந்தனை செய்து ஆறறிவு படைத்தவனாக கருதப்படும் மனிதன் தன்னை திருத்தி கொண்டு உலக நன்மைக்காக வாழப்போகிறோம். உலக வாழ்வில்தானே நம் வாழ்வும் அடங்கி உள்ளது. சக உயிர்களின் வாழ்வை பற்றி கவலைப்படாமல் சுயநலமாக நான் மட்டும் வாழ்ந்தால் போதும் என்று நினைத்தால் அது எவ்வாறு சாத்தியம்? நம் அண்டை வீட்டு சகோதரனின் இந்த உலகத்தின் நன்மைக்காக பிரார்த்தனை செய்தால், சிறிது நேரம் நம் உடலால் சிரம தானம் செய்தால் நம் நலனிலும் முன்னேற்றம் காணலாம். உலகம் முன்னேறும். வரப்புயர நெல் உயரும் என்று சொல்வார்கள். உலகம் உயர நாமும் உயர்வோம். வயலில் விதைத்து உரமிட்டு நீர்ப்பாய்ச்சி வளர்க்கும் பயிர்களை வரப்பு எவ்வாறு காத்து நிற்கிறதோ அதுபோல இந்த உலகமே நம்மை காத்து நிற்கும். இதைத்தான் உயர்ந்த சமூக சிந்தனை தான் இருக்க முடியும். இந்த சிந்தனைக்கு வேறு எதுவும் புதிதாக பெயர் சூட்டாதீர்கள். ஏற்கனவே உலகில் பல சித்தாந்தங்கள் உள்ளன. அதுவே நம்முடைய பிளவுக்கும் காரணமாக உள்ளது. நமக்குள் சண்டை போட்டுக்கொள்ள ஏன் புதிதாக ஒரு நாமம் சூட்ட வேண்டும்? பகவான் ரமண மகரிஷி பரபக்தி தத்துவம் என்று உபதேசிக்கிறார். எண்ணுகின்ற எண்ணங்களையே இறைவனாக நினைத்து பூஜை செய்யுங்கள். எண்ணுரு யாவும் இறை உருவாம் என எண்ணி வழிபடல் உந்தி பெற, ஈசன் நற்பூசனையும் உந்தி பெற. எண்ணுகின்ற எண்ணங்களையே இறைவனாக பூசிப்பாயாக. மனதை இறை சொரூபமாக மாற்றுவோமாக. அதுவே நாம் ஈசனுக்கு செய்யும் உயர்ந்த பூஜையாகும். ஈசன் புறத்தே இல்லை, அகத்தே இதயத்தில் நான் நான் என்றே தன்னை வெளிப்படுத்தி கொண்டுள்ளான். எனவே எல்லா பூஜைகளையும் இறைவனை அனன்யமாக நம்முள் ஒருவனாக பாவித்து பூஜித்தால் அதுவே நமக்காகவும் இந்த உலகத்திற்காகவும் செய்யப்படும் உயர்ந்த பிரார்த்தனையாகும். இதை ஒரு உபதேச உந்தியார் பாடலில் பகவான் தருகிறார். அந்நிய பாவத்தின் அவநகமாகும் அனன்ய பாவமே உந்தி பெற, அனைத்திலும் உத்தமம் உந்தி பெற. உலக சேமத்திற்காக பிரார்த்தனை செய்யுங்கள். அதையும் புறத்தே வெளியில் செய்யாதீர்கள். உள்ளம் பெருங்கோயில், ஊனுடம்பு ஆலயம், ஆத்மாவே இறைவன் என எண்ணி பிரார்த்தனை செய்யுங்கள். உள்ளத்தை விட உயர்ந்த புனிதமான ஆலயம் உலகத்தில் வேறு எங்கே இருக்க முடியும்? கையில் வெண்ணெயை வைத்து கொண்டு நெய் கலையலாமா? ஓம் தத் சத். நாளை வேறொரு தலைப்பில் தியானிக்கலாம். அன்பர்களே, வணக்கம், நன்றி.